ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி டைம் ரிலேட்டட். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு நொடி இல்லைனா ஒரு கணம் நான் குழம்பி போயிட்டேங்க. ஹவு டு யூ சே தட்? ஐ வாஸ் மொமெண்டரிலி கன்ஃபியூஸ்ட். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். They were momentarily confused. அவங்க ஒரு நொடி குழம்பி போயிட்டாங்க. She was momentarily confused. அவள் ஒரு நொடி குழம்பி போயிட்டா. எல்லாத்துலேயுமே past tense யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் was, were பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? It was a long time back. அதை செய்ய எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. How do you say that? I'm not getting time to do that. So different examples. We are not getting time to meet them. அவங்கள சந்திக்க எங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. They didn't get time to finish it. அதை முடிக்க அவங்களுக்கு நேரம் கிடைக்கல. Past tense, didn't. She doesn't get time to come here. இங்கே வர்றதுக்கு அவளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. Present. Next one. உன்னோட நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கோ. Make the best use of your time. Make இதை நீங்கள் past tenseல பயன்படுத்தும் போது madeன்னு மாற்றிக்கோங்க. We made the best use of our time. எங்க நேரத்தை நாங்க நல்லா பயன்படுத்தி கொண்டோம். Past tense. I will make the best use of my time. என்னுடைய நேரத்தை நான் நல்லா பயன்படுத்திக்குவேன். Future. ஓகே, இதே இப்போ நெகட்டிவாக மாற்றுங்க. உன்னோட நேரத்தை நீ நல்லா பயன்படுத்தலை. You didn't make the best use of your time. இப்போ அப்படியே அதை கொஸ்டியனாக மாற்றுங்க. Why didn't you make the best use of your time? ஏன் நீ உன்னோட நேரத்தை நல்லா பயன்படுத்தலை? ஓகே, நேரம் போயிருச்சுன்னா திரும்ப கிடைக்காதுங்க. எப்படி சொல்லலாம்? Time once lost can never be regained. அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுமா? How do you say that? Can you spare a little time for me? Can you spare a little time for me? இப்போ சப்ஜெக்ட்ஸாக இருக்கிற you அதை நீங்கள் மாற்றலாம். ப்ரோனவுனில் வர்ற me அதை கூட நீங்கள் மாற்றலாம். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். Can they spare a little time for us? நமக்காக அவங்க கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியுமா? Can she spare a little time for you? உனக்காக அவ கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியுமா? Can he spare a little time now? இப்போ அவனால் கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியுமா? Next one. எதுக்குமே ஒரு நேரம் இருக்குங்க. How do you say that? There is a time for everything. There is a time for everything. நல்ல நாள் வரும், கவலைப்படாத. எப்படி சொல்லலாம்? Better days will come, don't worry. Better days will come. நல்ல நாள் வரும். இதையே நீங்கள் இன்னொரு வழியிலையும் சொல்லலாம். Good days are ahead, don't worry. Good days are ahead. ஓகே, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. How do you say that? You are just in time. You are just in time. இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். They were just in time. சரியான நேரத்துக்கு அவங்க வந்தாங்க. We will be just in time. சரியான நேரத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். இதே மீனிங்கை நீங்கள் வேறு விதமாகவும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. You came
at the right time. At the right time. இந்த phrase நீங்கள் யூஸ் பண்ணலாம். They came at the right time. அவங்க சரியான நேரத்துக்கு வந்தாங்க. We will come at the right time. நாங்கள் சரியான நேரத்துக்கு வந்துருவோம். ஓகே, அவன் எப்பவுமே தாமதமாக தான் வருவான். எப்படி சொல்வீங்க? would யூஸ் பண்ணிக்கோங்க. He would always come late. He would always come late. இப்போ ஹீக்கு பதிலாக நீங்கள் சப்ஜெக்ட் மாற்றிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். They would always come late. அவங்க எப்பவுமே தாமதமாக தான் வருவாங்க. நாம் ரொம்ப முன்னாடி வந்துட்டோங்க, வேறு யாருமே வரல. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். We are too early. நாம் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். No one else has come. வேறு யாருமே இன்னும் வரல. We are too early. நாம் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். அவன் எப்பவுமே முன்னாடியே வந்துடுவாங்க. இந்த சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? அவன் எப்பவுமே முன்னாடியே வந்துடுவான். He would always come early. ஸோ இங்கே ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா கம் ஏர்லி, இதுதான் அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ சப்ஜெக்ட் மாற்றுங்க. ஐ வுட் ஆல்வேஸ் கம் ஏர்லி. நான் எப்பவுமே சீக்கிரமாக வந்துடுவேங்க, முன்னாடியே வந்துடுவேன். எனக்காக அவன் கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கலை. இங்கே எங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோன்னா கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கலை. ஸோ எது யூஸ் பண்ணோம்? அப்போ ஈவன் யூஸ் பண்ணணும். He didn't even spare a little time for me. எனக்காக கொஞ்சம் கூட அவன் நேரம் ஒதுக்கலை. டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். He doesn't, ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். He doesn't even spare a little time for us. எங்களுக்காக கொஞ்ச நேரம் கூட அவன் ஒதுக்கிறது இல்லை. They won't even spare a little time for me. Future. எனக்காக அவங்க கொஞ்ச நேரம் கூட ஒதுக்க மாட்டாங்க. Future. ஓகே, கிட்டத்தட்ட நடு ராத்திரி ஆயிருச்சுங்க. எப்படி சொல்லலாம்? It was almost midnight. இப்போ ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கோங்க. It is almost midnight. கிட்டத்தட்ட நடுராத்திரி ஆயிருச்சுங்க இப்போ. ஸோ நவுக்கு இப்போ சொல்கிற விஷயத்துக்கு யூஸ் போட்டுக்கலாம். ஃபியூச்சர் பாருங்கள். இட் வில் பி ஆல்மோஸ்ட் மிட்நைட். கிட்டத்தட்ட நடுராத்திரி ஆயிடும். ஸோ வில் பி போட்டிருக்கோம். நமக்கு போதுமான நேரம் இருக்குங்க. போதுமான நேரம், போதுமானனால நீங்கள் இனஃப் யூஸ் பண்ணிக்கணும். We have enough time. பாஸ்ட் டென்ஸாக சொன்னீங்கன்னா we had enough time. நமக்கு இல்லைனா எங்களுக்கு போதுமான நேரம் இருந்துச்சு. ஃபியூச்சர். You will have enough time. உனக்கு போதுமான நேரம் இருக்கும். ஓகே, போதுமானக்கு பதிலாக நிறையன்ற வார்த்தையை போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு நிறைய நேரம் இருக்குங்க. We have a lot of time. Past tense, they had a lot of time. அவங்களுக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. You will have a lot of time. உனக்கு நிறைய நேரம் இருக்கும். இப்போ ஒரு பேட்டர்ன் பாருங்க. It's time to. It's time toனா ஒரு விஷயத்தை செய்ய நேரம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. It's time to leave. Different examples. It's time to get up. எழுந்திருக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. It's time to go to bed. தூங்க போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டினாக பாருங்கள். இஸ் இட்னு போட்டுக்கணும், அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். இட் ஈஸுங்கிறத இஸ் இட். இஸ் இட் டைம் டு ஈட்? சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன். ஓகே, அவன் நேரம் தவற மாட்டான். எப்படி சொல்லலாம்? சிம்பிள். He is punctual. Punctual. They are punctual. அவங்க நேரம் தவற மாட்டாங்க. இப்போ கொஸ்டினாக கேட்டிங்கன்னா இஸ் ஷீ பங்க்சுவல்? அவ நேரம் தவறாமல் வந்துடுவாளா? ஸோ இதே மாதிரி வேறு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஓகே, அவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்.
they waste their time. They waste their time. இப்போ different examples பாருங்க. Don't waste your time. உன்னுடைய டைமை நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. Past tense. He wasted his time. Wasted. அவனுடைய நேரத்தை வீண் அடிச்சிட்டான். Question. Did you waste your time? நீ உன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணினியா, வீணடிச்சியா? ஓகே, தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? When do you get up daily? Different examples. She வந்துச்சுன்னா does போட்டுக்கணும். When does she get up daily? அவ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா? When do they get up daily? அவங்க தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? காலம் எவ்வளவு வேகமாக பறக்குது அப்படின்னு ஒரு உணர்ச்சியோட ஆச்சரியமாக சொன்னீங்கன்னா, how time flies. காலம் எவ்வளவு வேகமாக பறக்குது இல்லைங்களா? how time flies. ஓகே, அவர் என் கூட நேரம் செலவு பண்ணுறதே இல்லை. ஸோ நேரம் ஒதுக்கிறது இல்லை, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், நேரம் செலவு பண்ணுறதே இல்லை. ஸோ செலவு பண்ணுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஸ்பெண்டு. ஸோ அந்த ஸ்பெண்டுங்கிற வேர்டை நீ யூஸ் பண்ணிக்கலாம். He never spends time with me. இங்கே ஏன் நம்ம நெவர் போட்டிருக்கோம்? அழுத்தம் கொடுக்குறோம். செலவு பண்ணுறதே இல்லை. இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். She never spent time with me. Spent, past tense. அவ என் கூட நேர செலவு பண்ணதே இல்லை. She will never spend time with me. அவ என் கூட நேர செலவு பண்ண மாட்டா. இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. Does she spend time with you? அவ உன் கூட நேர செலவு பண்ணுறாளா? இப்போ did போடுறோம் past tenseக்கு. Did he spend time with you? அவன் உன் கூட நேரம் செலவு பண்ணினானா? ஸோ இந்த வார்த்தைகளை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டென்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போது அவன் என் கூட போதுமான நேரம் செலவு பண்ணுவான். போதுமான நேரம் செலவு பண்ணுவான். போதுமானனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இனஃப் போட்டுக்கணும். She spends enough time with me. பாஸ்ட் டென்ஸாக மாற்றினீங்கன்னா she spent enough time with us. எங்கள் கூட அவ போதுமான நேரம் செலவிட்டா. She doesn't spend enough time with them. அவங்க கூட போதுமான நேரம் அவ செலவு பண்ணுறது இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ டைம் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இந்த ஒரு பேஜில் ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ டைம் 11:15 அப்படின்னா (11:15) சொல்லணும். ஏன்னா 11 மணி முடிஞ்சிருச்சு. 11 மணி முடிஞ்சு இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் 15 மினிட்ஸ்க்கு குவார்ட்டர்னு சொல்கிறோம். 11 மணி முடிஞ்சனால பாஸ்ட்னு சொல்லி 11 சொல்கிறோம். (11:15) அப்படின்னா 11:30 எப்படி சொல்லலாம்? 30ங்கிறத ஹாஃப்னு சொல்லணும். (11:30). இப்போ ஒரு சேஞ்ச் பாருங்கள். 11:45 ஆயிடுச்சுன்னா (12:45) 12க்கு போயிடணும். (12:45). ஓகே, அப்படின்னா 11:10 எப்படிங்க சொல்கிறது? ரொம்ப ஈஸி. 11:10னா 10:11. 11:50னா நீங்கள் 12க்கு போயிடணும். 10 to 12. அதாவது 12 மணிக்கு இன்னும் 10 நிமிஷங்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதான் 10 to 12. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் நீங்கள் சொல்லி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் டைம் சொல்கிறது எஸ்பெஷலி ரிட்டனில் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா it will be very nice. Okay guys, thank you for watching my channel. இந்த சேனலுக்கு நீங்கள் நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இந்த நேரத்தில் நன்றி. அதே போல் தொடர்ந்து இந்த சேனல் இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்களுக்கு என்னுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங்.